ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லவரோ நேஷ்னல் பார்க் அங்கே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து புத்ரின் ஏன்ஷியன் டவுன் அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். அது வந்து ஆர்கியாலஜிட்டிக் இடம். அது அதாவது பழைய காலத்தில் இருந்த பூமிக்கு அடியில் புதைஞ்சதை வந்து வெளியில் எடுத்து ஒரு ஊரையே வெளியில் எடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய ஏரியா இருக்குது, அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஐயோ முட்டிடுவான்ட்டாமா. இலை கிடைக்குதா பார்க்குது பாரு. இலை பிடிக்குமா என்ன? அங்கே பாரு கொம்பெல்லாம் எப்படி வச்சுட்டு வருது பாரு. எவ்வளோ ஹைட் எம்பி பறிச்சு வச்சு வருது. இந்த இலை சாப்பிடும் போல இருக்குல்ல. இது வந்து ஆலிவ்ஸ் இலை தாங்க, அதை தான் பறிச்சு அதை சாப்பிட்டு 2 மணிக்கு சாப்பிடுது வேறு. அது ஹைட்டாக இருக்கிறதால ரோமன் பாத் ஹவுஸ் இருக்கு, வெனிஷியன் டவரு, டெம்பிள், தியேட்டரு. ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒரு டவுன் மாதிரி, அந்த காலத்து டவுன், ரோமன் டவுன். யா போர்ட் சிட்டியா புத்ரின். இது யுனெஸ்கோ சைட்டுமா அது? ஓ, யுனெஸ்கோ சைட். நாங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3ன்னு மேப்பில் போட்டிருக்கபடி நடந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் பயங்கர எக்கச்சக்க ஏக்கர் லேண்ட் இருக்கும் போல இருக்குது. இவ்வளவையும் நாங்கள் சுற்றி எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியல. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். Testimony of Roman, Byzantine, Venetian and Ottoman culture and civilization. ரோமனு ஹெல்லனிஸ்டிக் தெரியல எனக்கு. ரோமனு, அதுக்கப்புறம் வெனிஷியனு அது தெரியும் எனக்கு. ஓட்டமன், வெனிஷியன், இட்டாலி. வெனிஷியன், வெனிஸ். ரோமன் கிரீக் இல்லை இல்லையே. ரோமன் தான், ரோம், அதுவும் இட்டலி தான். ஏன்ஷியன்ட்லி known as Buthrotum. உட்காந்து படிப்போம். இது நீ படிச்சதா? According to classical mythology known as Buthrotum was found. ஆர்கியாலஜி எவிடன்ஸ் படி 4th centuryல இந்த சிட்டி சுற்றி வால்லாம் இருந்துதான். The city gradually turned into a cult center. ஓ, அப்படின்னா ஒரு லீடர் வச்சு கல்ட் சென்டர் மாதிரி, குரூப் ஆஃப் பீப்புள் ஃபாலோயிங் சம்படி, அந்த மாதிரி. ஓ, a chapel dedicated to Asclepius, god of medicine. அது கிரீக் தானே, லைக் ஒன்று god of beauty அந்த மாதிரி. was built in the southern slope of the Acropolis hill. Acropolis hillன்றது இருக்கிறதுல அந்த கேசல் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட இல்லை. ஸோ in 228 before Christ fell under Roman rule, and in the 1st century it became part of Roman province of Macedonia, established by Julius Caesar. Colonia Elaboratum, established by Julius Caesar. ஒரு சிட்டிக்குள்ள போனா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். The city in that period retains evidence of its impressive early Christian art architecture. Baptistry, basilica அதெல்லாம் இருக்குதா? அங்க கொஞ்சம் கிட்ட கொண்டு the beginning century also the ancient city which became in 1922 a World Heritage by UNESCO. Today is located within the national park. Has a total area of within a hectare. Owns the status of wetland area of international importance. Medieval period, Venetian period. இது கம்மி ஆயிட்டே போயிருக்குதோ? அது ஒண்ணுமே இல்ல. அது கம்மி ஆயிட்டே இருக்கு. of course ஏனா தண்ணி ஏறுதுலமா. பாலம் வந்துச்சுனா of course அங்க மக்கள் வந்துரும். பாலம்லாம் அப்புறம் என்ன கட் ஆயிடுச்சாங்க எல்லாம்? பாலம்லாம் போயிடுச்சு போல. அப்புறம் வார் வந்துச்சு, எல்லாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபுல்லா இங்கெல்லாம் கட் சுத்தமா ஒண்ணுமே இல்ல. Walking through the ruins of Bedouin, it's hard to imagine the different forms the town has taken on and different fortunes through the generation. This map here shows how the settlement has changed over 2500 years. அதான் இங்க ஏதோல அப்புறம் இங்க வந்துட்டு அப்புறம் இங்க கம்மியாயிட்டு அப்புறம் இங்க இருந்தது மாறி திருப்பி இங்க போயிட்டு அப்புறம் அம்மா சொன்னதுதான் யூகாலிப்டஸ் மரம் தான் எழுதி வச்சிருக்குமா. அங்க போய் மோந்து பாப்போம். எல்லாம் போட்டு புரண்டி வச்சிருக்கிறது பாரு. அதுதான் அதோட பெஸ்ட் பார்ட். அது தீக்கு ஓக்குன மாதிரி ஓக்கு
கெர்மஸ் ஓக். சரியான மரண்டா அது. ஷாப்பா இருந்துச்சா? எப்பயாவது வருவாங்களா? அதாவது நம்ம பீக் டைம் வருவாங்க. இப்போ யாரும் அவ்வளோ டூரிஸ்ட் நல்ல போல. Climb on the wall. It's forbidden to climb on the wall, ma. Climb on the wall. அகலம் பத்தி இல்ல, செவரோட அகலம். அந்த ஆளுக்கிட்ட நிதி வாங்க போறோம். மியூசியமா? I need an intervention, divine intervention, you know. Only in my crucial moments do they pay attention carefully. பூமிக்கு அடியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த பொருள் எல்லாம் வந்து அழகாக ஒட்டி உடஞ்சதெல்லாம் பீஸெல்லாம் கூட தனித்தனியாக எடுத்து எப்பப்போ எந்தெந்த வருஷத்து இது எல்லாமே அங்கே எழுதி அழகாக வச்சுருக்காங்கங்க. Shadows of my past welcome me again with a smile. But something deep within, something new, lets me emerge from my cocoon. I only have what's right in front of me. Only you know what is right for me. இதை தேட்டரா? Compromise, compromise, compromise. Improvise, improvise, improvise. மார்பிளா? இருக்கிறோம் காலையில் திடீர்னு எங்கள் ஹோம் Pure introspection, there is nowhere else to go, so I'll be coming home to you. Your sadness doesn't compare to the இந்த ரவுண்ட் எல்லாம் பாரு. that's just around the corner. அம்மா ரோமன்ஸ் மாதிரி கெத்தா இறங்குமா. What's right in front of me? வழி இருக்கு. Oh,
இப்போ எங்க செம்பா இருப்பாங்க ஏன் சாப்பிட்ற கல்லை தூக்கி தூக்கி மேலே மேலே வச்சு எப்படி இது நிற்கும் மூஞ்சி பாரு இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்குல்ல என்னமோ சீரியஸா இது பண்ணிருக்கோம் ஓ இது டவுன்மா வீடுங்கலாம் வச்சு நினைக்கிறேன் ஆமா கோர்ட்யார்டு ஃபவுண்டைன் பூம்பு என்ட்ரன்ஸ் ஓ இது எப்படிதான் போன் எடுத்தாங்க இப்போ ஒரு மண்ணிக்கிட்டு இதான் பார்த்து அதான் பார்த்து மார்க்கெட் தானே இதெல்லாம் மார்க்கெட் இருந்தது 5 வர நம்ம இது எடுங்க 5 இருக்கா The Roman Forum. நீ தான் கிடச்சது போல இருக்கு மார்க்கெட் பிளேஸ் தான் பார்த்தீங்களா ஒன் ஸ்டுட் மார்க்கெட் பிளேஸ் இருந்தா இங்கே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் 3 shrines dedication to centers on the north of the forum 3 shrines were built இங்க பாருமா எப்படி தோண்டி இருக்காங்க பாருமா வேணுமா நல்லா இருக்குல வித்தியாசமா குடிக்கலாமா குடிக்கவே நல்லா இருக்கும் அப்புறம் குடிச்சு பாரு ஏன்னா இங்க கரப்டட் ஒன்றும் இல்ல வழி நல்லா இருக்கா உப்பா இருக்கும் கொஞ்சம் இல்ல கடல் தண்ணி கடல் கிட்ட இருக்கிற தண்ணி தானே வேணா ஆல்ரெடி நல்லா இல்ல நீ குடிச்சு நல்லா இருக்கா மூடி வச்சுக்கிட்டாங்க அங்க இருந்து பாக்குறோம் நம்மள என்ன பண்றது அப்புறம் குடிக்க வேண்டாமா திறந்து உப்பு இருக்கு இல்ல இல்ல நல்ல தண்ணியா தான் இருக்கு கொஞ்சம் இந்த பாசி வாசம் அடிக்குது அவ்வளோ மற்றபடி டேஸ்டா இருக்கு அக்ரிப்பா நம்ம ஒரு மக்கள் பேர் அக்ரிப்பா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சரியான வெயிலுங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோங்க போயிட்டு அடுத்த இடத்தோட வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்